இப்போ தலைவர்கள் எல்லோருமே ஒவ்வொரு கருத்தை தெரிவிக்கிறாங்க, கருத்து கணிப்பை ஒட்டியும் அல்லது தேர்தல் முடிவுகளை ஒட்டியும். இப்போ யாருடைய கருத்துக்கள்ல அதிக நம்பிக்கை வெளிப்படுது நினைக்கிறேன்? எந்த இதுலயுமே நம்பிக்கை வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா நமக்கு அரசியல் பார்வையாளராக பல நேரங்கள்ல நமக்குன்னு ஒரு வியூ இருக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் 5%. நான் தவறாக சொல்லலாம், சகோதரர் அவர் ஃபீல்டு சர்வே பண்ணியிருக்காரு, அவருமே சரியாக சொல்லலாம். 80%, 85%, 5% அவருதுமே ஸ்லிப் ஆகலாம். ஏன்னா பல நேரங்கள்ல பல வாக்குகள் எப்படி பார்த்திருக்கோம்னாக்க 3000, 5000 இந்த வாக்கு வித்தியாசத்துல ஒரு சிலதுல இல்ல 2000 வாக்கு வித்தியாசத்தை கூட ஒரு சில கான்ஸ்டிடியூவன்சிஸ்ல இந்த ரிசல்ட் மாறுறதுங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். சோ அதனால நம்ம சொல்லக்கூடியது திமுக வர்சஸ் அதிமுக. ஆனால் எல்லோரும் நம்ம இங்க பொதுவாக அரசியல் இதை கூடுதல் நோக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியது நிச்சயமா நம்ம எதிர்பார்த்தது முதல்ல 8% எதிர்பார்த்த தாவேகா கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 18% எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடியது க்ளோஸ் டு 20. அப்போ அந்த க்ளோஸ் டு 20ங்கிறது மேபி ஒரு 3, 4, 5 இந்த மாதிரியான சீட்டுகள்ல அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாமே தவிர அந்த 20% வச்சு பெரும்பான்மை சீட்டை புடிச்சிட போறாங்க, ஆளுங்கட்சியாவோ எதிர்கட்சியாவோ வந்துட போறாங்கன்னா யாரும் ஒத்துக்கொள்ள போவது கிடையாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.